அந்த இன்ஜினியர் பில்ல கையெழுத்து போடணும்னா ஐட்டம் சப்ளை பண்ணியே ஆகணும். லோக்கல் ஐட்டம்லாம் அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும். என்னோட கஸ்டடியில ஒரு நல்ல பொண்ணு இருக்கா. பின்ன எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? வேற ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டோட ஒரே தங்கச்சி. லைசன்ஸ் எடுத்து கொடுத்தது என்னமோ நான் தான். ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவகிட்ட ஒரு பெரிய பொய்ய சொல்லியிருக்கேன். மாமா, மாமா கொஞ்சம் கருணை காட்டுங்க. நான் பாவம் இல்லையா? இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன். அப்பாவுக்கு அண்ணனுக்கும் தெரிஞ்ச என்ன கொன்னு போட்டுடுவாங்க. தேடி போனது தானா கால்ல வந்து விழுந்துருச்சு. எல்லாம் ஆண்டவனோட விளையாட்டு. வேற என்னத்த சொல்றது? டே மோகன், கர்ப்பமா இருக்கிறதுனால என்ஜினியர் பில்லு கையெழுத்து போட அப்ஜெக்ஷன் ஏதாவது சொல்வாரா? இல்ல இல்ல இல்ல. நீ வாமா. என்ன விட்டுடுங்க, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் போகணும். நான் மட்டும் இங்கேவா இருக்க போறேன்? சும்மா இல்லம்மா, 10 கோடி ரூபாய் பில்ல கையெழுத்து போட போறேன். அதுவும் உனக்காக. ஒன்னும் பேசாம சைலண்டா வந்துடு. வாடி. இவருடைய பில்லு பாஸ் ஆகிறதுக்காக அந்த இன்ஜினியருக்கு என்ன பலி கொடுத்துட்டாரு. கொஞ்சம் கூட ஈவரக்கல்லாம இவரோ இவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன நாசப்படுத்திட்டாங்க. போறதுன்னு முடிவெடுத்த பிறகு மண்ணு தின்னால மனுஷன் தின்னால. என்ன பிளைங் ஸ்குவாட் வந்துட்டு இருக்கு தெரியுமில்ல? இந்த ஏரியா எஸ்ஐ ரொம்ப மோசமானவன். பார்த்தா உங்களை தொலைச்சு கட்டிடுவான். ஆமா, போடு போடா. என்னம்மா இப்படி எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சா ஜனத்தொகை பாதியா குறைஞ்சு போயிடும். தற்கொலை பண்ணிக்கிறது கோழைத்தனம். வாழணும், வாழ்ந்து காட்டணும். மாலவி தேவி கஸ்டடியில கொஞ்ச நாள் நான் சவ மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். அவங்களோட நன்றியை தீர்க்கிறதுக்காக நான் வேசியாக முடிவு பண்ணேன். என்னோட அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ முதல் தடவையே நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். பேப்பர்ல போட்டோவோட செய்திலாம் வந்துச்சு. ஊர்க்காரங்களுடைய பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் கேட்டு தாங்காம எங்க அண்ணன் அப்பா, இந்த மானம் கெட்டவனுக்கு இங்க நிக்கிறது கூட அருகதை இல்ல. நான் போறேன். நில்லுமா, போக வேண்டியது நீ இல்ல, இவன் தான்.
ஏய் போடா வெளியில. கொஞ்சம் நில்லுங்க. சீதா, இப்ப நீங்க போலாம். அம்மாடி, இவன் செஞ்ச அயோக்கியத்தாங்க எங்க இருக்கு? நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். அப்பாவே அம்மாவே வேதனைப்படுத்தாம இருக்கணும்னு. போதும், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இந்த சாபத்துல வாங்கிக்கிட்டு என்னால உமித்தி மாதிரி எரிஞ்சிட்டு இருக்க முடியாது. நான் பொறுத்துக்க முடியாது. இனிமே இந்த சொந்தத்தை சொல்லி நீ இந்த படி ஏற வேண்டாம். சீதா.